ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா வந்து நான் ஒர்க்கிங் பிளான் சொல்லி ஒன்று வந்திருக்கு. நம்ம வந்து ஒர்க்கே பண்ணாமல் இன்கம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஓகேன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் நான் ஜாயின் பண்ணல. ஏன்னா இது வந்து நாளைக்கு தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நாளைக்கு லான்ச் பண்ணுறதுனால நிறைய மெம்பர்ஸ் வரும்போது நம்ம டாப் ஐடியில் இருப்போம். நம்ம கீழே வர நமக்கு வந்து ஒரு இன்கம் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை பார்த்தேன் நான். இப்போ இந்த பிளான் எப்படின்னா வந்து ரிசீவ் ஹெல்ப் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன்னா ஒன் டைம் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐடி தான், ஒரு ஜிபேக்கு ஒரு நம்பர் தான், ஒரு ஐடி தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஹெல்ப் இப்போது நமக்கு வந்து 1000 ரூபாய் வரும், 2000 ரூபாய் வரும். 2000 ரூபாய் வரதில் வந்து 1500 வந்து நம்ம அமுச்சிடுவோம். மீதி 500ரூவான்றது நமக்கு லாபம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் வரும். நம்ம வந்து 4000 ரூபாய் அமுச்சிடுவோம். அதாவது வந்து 2500 அமுச்சிடுவோம். நம்ம ஐடியா நம்ம க்ளோனிங் ஆகும் 1000 ரூபாய். அதுக்கடுத்து ஸ்பான்சர் ஹெல்ப் பண்ணும்போது 500 ரூபாய், நமக்கு வந்து 2000 ரூபாய் இன்கம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 20000 ரூபா வருது, 10,000 ரூபா அப்கிரேட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து க்ளோனிங் வந்து 2000, அதாவது 2 ஐடிக்கு க்ளோனிங் ஆகும். நம்ம ஸ்பான்சர் பண்ணாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து 2000 ரூபா போயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா 10,000, 1,60,000, 1,60,000 வந்து இதுக்கு வந்து டொனேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ பார்த்திங்கன்னா க்ளோனிங் நம்ம ஐடியா நம்ம க்ளோனிங் ஆகும், 5000 வரும். அதுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப் பண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபா வருது. 1,45,000 நமக்கு வர மாதிரி நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வெறும் 4 ரவுண்டில் பண்ணும்போது இந்த அளவுக்கு இன்கம் எடுக்கலான்ற மாதிரி நமக்கு பிளான் கொடுத்துருக்காங்க.